ஹாய், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை. சரி, இன்றைக்கி நம்ம வந்து சாமி கும்பிட்றது வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அதில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தான் பாதி எடுத்ததே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே நான் சாமி கும்பிட்றப்ப அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். நார்மலாகவே நம்ம எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிட்றது தான். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு கும்பிட்ற அந்த ஒரு பவர் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் நிறைய வீட்டில் கும்பிடுவாங்க. பட் அந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பயங்கரமாக தடபுடலாக சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவேட் ஆகி பயங்கரமாக பண்ணுவாங்க. வீடு துடைக்கிறவும் கழுவும் விளக்கவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாள், அது மட்டும் இல்லாமல் செல்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள், சுக்கிரஹோரை வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்போ வந்து வீடு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, விளக்கெல்லாம் விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில. அதனால் நிறைய வீட்டில் வந்து வியாழக்கிழமையே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருவாங்க. ஆனால் வியாழக்கிழமை பார்க்குறது நல்லது தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வெள்ளிக்கிழமை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? எல்லாமே நம்ம மைண்ட் செட் தானே காரணம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக நினச்சோம்னா அது பாசிட்டிவாக நடக்க போகுது. அது ஒரு நெகட்டிவாக நம்ம எண்ணி அந்த வேலையை செஞ்சோம்னா அது நெகட்டிவாக மாறப்போகுது. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். அது எப்போ செஞ்சால் என்ன, வெள்ளிக்கிழமை செஞ்சால் நம்ம வியாழக்கிழமை செஞ்சால் என்ன. ஆனால் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக சில வீட்டிலலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாது இந்த மாதிரிலாம். பட் இதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் வந்து நம்ம எல்லாமே பாசிட்டிவாக நினச்சி பண்ணோம்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு நிஜமான ரீசன் தெரில, அதனால தான் கேட்குறேன். இன்கேஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து வேல்யூபிளாக இருந்தது அப்படின்னா அதை நான் எடுத்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மாப் போடுறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாப் போடும்போது கல்லுப்பு சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். மஞ்சள் கூட சேர்க்கலைன்னா கல்லுப்பு மட்டும் கண்டிப்பாக போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லுமே வந்து ரிமூவ் ஆகும். நான் எப்போதும் அப்படி தான் பண்ணுவேன். நிறைய பேர் இதை பண்ணுவாங்க, இது யாருக்கும் தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு துடைக்கும் போது ரூமுக்கு வந்து கார்னர் பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கார்னர் பிளேஸில் வந்து நல்லா துடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் அழுக்காவோ தூசியாவோ இருந்தது அப்படின்னா ராகுவோட ஆக்டிவேஷன் அங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ராகு வந்து வீட்டில் இருந்தாலே வந்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் சொல்லுவாங்க எங்கள் அத்தை. அதனால் கார்னர் பிளேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடு துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசனை திரவியங்கள் கொஞ்சம் இந்த ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் சேர்த்து அதை அரைச்சி அதை வந்து ஒரு லிக்விடாவோ இல்லை வந்து பொடியாவோ அதை வச்சு தண்ணியில் கலக்கி அந்த கார்னராக இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம தெளித்தோம் அப்படின்னா அது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். வீட்லேயும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக வந்து எல்லாமே வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வச்சு நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து நான் வெள்ளிக்கிழமை தான் நான் செய்வேன். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரஹோர பூஜை தான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. பட் அதோட இந்த பூஜையை சேர்ந்து பண்ணலாம், ஏன்னா இதுவும் லக்ஷ்மிக்குரியதுங்கிறதுனால இதையும் சேர்த்து பண்ணலாம். இந்த சுக்கிரஹோர பூஜை பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறவங்க வந்து அது உச்சம் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அது மியூச்சுவலாக கொண்டு வர்றதுக்கோ இந்த சுக்கிரஹோர பூஜை வந்து டெய்லி பண்ணலாம் வீட்டில் காலையில் 6 to 7. சரிங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து சுக்கிர நீச்சமாக இருக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய மனைவியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா அவங்களோட அம்மாவும் பண்ணலாம். வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நீச்சம் வந்து பலம் குறைஞ்சி அது மியூச்சுவல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது. இதெல்லாம் கண்டிப்பாக உண்மை தான். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பூஜைகள் இருக்குது. பட் எந்த டைமில் எந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்குமோ அதை கரெக்டான டைமில் பண்ணி முடித்தோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.